நண்பர்களுக்கு வணக்கம். பனி குளிர்னால விதைகளோட முளைப்பு திறனும் ரொம்ப குறையுது பாருங்கள். இந்த குளிர்கால பயிர்களுக்காக டிசம்பர் 2ஆம் தேதி போட்ட விதை இன்றைக்கி தேதி 21, 19 நாள் ஆச்சு. இந்த அளவுக்கு தான் முளைச்சிருக்கு. இந்த விதை போட்டதை பற்றி நான் வீடியோவிலே உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதாவது ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கும் குறைஞ்சது 40-50 விதைகள் நான் போட்டிருக்கேன். அப்படி போட்டும் கூட இந்த அளவுக்கு தான் இது முளைப்பு திறன் இருக்குது. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த மாதிரி லேசான வெயில் அடிக்கும் பொழுது எடுத்து வச்சு நான் உள்ளே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் இப்போ லேசாக முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆக இந்த பனியும் குளிரும் செடிகளை வளர்ந்த செடிகளை மட்டும் இல்லை, விதைகளோட முளைப்பு திறனையும் நமக்கு குறைவாக கொடுக்குது. அதனால் அதுக்கு தகுந்த உரத்தை நாம் கொடுத்து தான் ஆகணும். மழைக்கு பிறகு குளிரை தாங்கி செடிகள் நல்லபடியாக வளர்ந்து அதிக மகசூலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நாம் ஒரு சிறப்பான ஸ்ப்ரே தெளிப்பான் உரம் கொடுக்கலாம், திரவ உரம். அந்த திரவ உரத்தை தயாரிக்கிறதுக்கு இப்போ இங்கே 3 பொருள்களை நாம் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே இந்த ரெட் கலர் பக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எருக்கு இலை கரைசல் இதில் இருக்குது, உள்ளே வச்சுருக்கோம். இதை வேணால் திறந்து காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இயற்கை இலை கரைசல். இது தயாரித்து 4 மாதம் ஆச்சு. எப்படி ஃபர்மெண்ட் ஆகி இருக்குது பாருங்கள். இதில் நாட்டு சர்க்கரையும் போட்டிருக்கிறதுனால இது கெட்டு போகாது. 6 மாதம் வரைக்கும் இதை வச்சு உபயோகப்படுத்தலாம். இப்போ 4 மாதம்தான் ஆகுது. இதை எடுத்துக்குவோம். இதை போரான் சத்துக்காக நாம் எடுத்துருக்கோம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை நம்ம மரத்துலேருந்தே நாங்கள் எடுத்திருக்கோம். முருங்கைக்கீரையில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். மிகச்சிறந்த உரம், சத்து மிகுந்த கீரைகளின் ராணி. இதை நம்ம இப்போ எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா தழை சத்துக்காக எடுத்திருக்கோம். இதில் இருக்கக்கூடிய கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் அந்த சத்துக்களும் உதவியாக இருக்கும். மெயினாக நாம் எதுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா நைட்ரஜன் சத்து, தழை சத்துக்காக. அப்படி கீரை எடுக்கும் பொழுது நாம் இந்த கொஞ்சம் கொழுந்து இலையாக எடுத்தோம்னா நல்லது. ஏன்னு சொன்னாக்கா இந்த கொழுந்து தான் வளர்ச்சி பாகம். இதில் வளர்ச்சி ஊக்கி ஹார்மோன்களும் நொதிகளும் இருக்கிறதுனால இப்படி எடுத்துக்கலாம். இதை ஒரு 100 கிராம் 100-150 கிராம் எடுத்துக்குவோம். அடுத்து இங்கே இருக்கிறது கடலை மாவு, அதாவது கொண்டக்கடலை மாவு அப்படிம்போம், பெங்கால் கிராம். இந்த கடலை மாவில் என்ன சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோன்னாக்கா ஜிங்க்குங்க, துத்தநாக சத்து. இந்த துத்தநாக சத்து எதுக்கு அப்படின்னு சொன்னால் மாவு பொருள்கள், செடிகள் நல்லா வளர்ந்து நமக்கு மகசூலை கொடுக்கக்கூடிய சமயத்தில் மாவு பொருள்களின் உருவாக்கமும் அந்த மாவு பொருள்கள் காய்கறிகளிலேயோ கொட்டைகள்லேயோ பழங்கள்லேயோ சேமித்து வைக்கிறதுக்கும் இந்த துத்தநாக சத்து ரொம்ப முக்கியம். அதோடு கூட இந்த துத்தநாக சத்து என்ன செய்யும் அப்படின்னாக்கா மெக்னீஷியம் மாதிரியே வேலை செய்யும். மெக்னீஷியம் சல்ஃபேட் மாதிரியே இதில் இருக்கக்கூடிய ஜிங்க் சல்ஃபேட் வேலை செய்கிறதுனால ஒளிச்சேர்க்கைக்கும் இது உதவி செய்யும். அதனால் இதையும் எடுத்துக்குவோம். இதையெல்லாம் இப்போ எப்படி நம்ம உரமாக தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி போரான் சத்து நமக்கு இருக்குது. இந்த முருங்கைக்கீரையை நாம் மிக்சியில் போட்டு அரைச்சி 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி வச்சிடலாம். அதே மாதிரி இந்த 100 கிராம் கடலை மாவை 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி வச்சுக்குவோம். இந்த 3 சத்துக்களும் தான் இப்போ பனியை தாங்கி வளர்கிறதுக்கு நாம் செடிகளுக்கு கொடுக்க வேண்டியது. அதாவது நைட்ரஜன் சத்து, போரான் சத்து, துத்தநாக சத்து. இந்த 3, அதாவது ஜிங்க்கு, இந்த 3ஐயும் இலைகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டால் மட்டும் போகிறோம். பனிக்காலத்தில் ஸ்ப்ரே செய்ய வேண்டிய இந்த கரைசலை போன வாரத்திலே நான் பரிச்சார்த்த முறையில் செடிங்களுக்கு கொடுத்து பார்த்தேங்க. இங்கே பாருங்கள், இது அத்தி செடி. இப்போ இந்த அத்தி செடியெல்லாம் ஒரு பழுப்பு நிறத்தில் இலைகள்லாம் கொட்டி போயிருந்தது. இந்த கரைசலை கொடுத்ததுக்கப்புறம் இந்த செடிகள்லாம் எவ்வளோ செழிப்பாக பச்சையாக எவ்வளோ பெரிய இலைகளாக இருக்குது பாருங்கள். அதோட கூட பிஞ்சுகளும் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வாட்டர் ஆப்பிள் செடி. இந்த கரைசல் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இதில் துளிர்கள்லாம் எவ்வளவு அதிக அளவில் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இளம் துளிர்கள். அதோட கூட இந்த வாட்டர் ஆப்பிள் செடியில் மொட்டுக்களும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே நீங்கள் மொட்டுக்களை பார்க்கலாம், வாட்டர் ஆப்பிளோட மொட்டுக்கள். இங்கேயும் நிறையா இருக்குது பாருங்கள். இங்கே கீழே இன்னொரு இடத்துலையும் இது மாதிரி இந்த கரைசல் வெற்றிகரமாக ரிசல்ட் நமக்கு கொடுத்ததுனால தான் நான் இப்போ மறுபடியும் இந்த கரைசலை
முதல்ல செஞ்சு வச்சது தான். முருங்கைக்கீரையை மட்டும் இப்போ செஞ்சுருக்கேன் நான். இதை கலந்து வடிகட்டி தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். கம்ப்ளீட்டாக தோட்டம் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு இப்போ இந்த கலவையை செய்ய போகிறோம். இந்த மாதிரி உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாக்க, எங்கள் ஊர் வேளாண் விரிவாக்க அதிகாரி அவர்கள் இப்போ விவசாயிகளுக்கு மழைக்கு பிறகு வர்ற பனியில் எப்படி நெற்பயிர்களை காப்பாற்றலாம், மற்ற தோட்டப்பயிர்களையும் எப்படி காப்பாற்றலாம் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அந்த அறிக்கையை நானும் படிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் இப்படி செய்யலாம் அப்படின்னு அவங்க சொன்னது. யூரியா, ஜிங்க் சல்ஃபேட், போராக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ரசாயன உரங்கள். நான் நமது தோட்டத்துக்கு அதே பொருள்களை எப்படி ஆர்கானிக்காக கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்து தான் நைட்ரஜனுக்காக முருங்கைக்கீரையும், போராக்ஸுக்காக எருக்கிலை கரைசலையும், ஜிங்க் சல்ஃபேட்டுக்காக கடலை மாவையும் இப்போ உபயோகப்படுத்தி இந்த உரத்தை கொடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு கரைசலாக தான் வடிகட்ட முடியும். தோட்டத்தில் இப்போ செடிகள் அதிகமாகிட்டதுனால வச்சு வேலை செய்கிறதுக்கு இடமே இல்லை. இப்போ முதல்ல நாம் இந்த எருக்கலையோட கரைசலை எடுத்துக்குவோம். இதுதான் போரான் சத்துக்காக. போரான் சத்து என்ன செய்யும் அப்படின்னாக்க, செடிகளை நல்லா வளர வைக்கும். அதோடு கூட செடிகளில் ஏற்படக்கூடிய அந்த பூக்கள், காய்கள், அதெல்லாம் பிஞ்சுகள் எல்லாம் கொட்டாமல் இது இருக்கிறதுக்கு உதவி பண்ணும். அப்புறம் இந்த காய்கள், பழங்கள் எல்லாம் திரட்சியாக நல்லா சத்து மிகுந்ததாக அதிக நாட்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த போரான் சத்து நமக்கு உபயோகமாக இருக்கும். தக்காளி போன்ற செடிகளில் கூட நமக்கு இந்த தக்காளி காயில் அடியில் கருப்பு மாதிரி வரும் பாருங்கள், அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கும் இது நமக்கு உதவியாக இருக்கும். அதோடு கூட செடிகளுக்கு இந்த பூச்சியை விரட்டுறதுக்கும் நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கறதுக்கும் இந்த போரான் சத்து நமக்கு உபயோகமாக இருக்கும். இந்த போரானை இப்போ நாம் ஒரு மக்கு வடிகட்டிட்டோம். இதை வடிகட்டினதை நாம் இந்த பிங்க் பக்கெட்டில் சேர்த்துக்கலாம். போரான் சேர்த்தாச்சு. அடுத்து இந்த முருங்கைக்கீரை நைட்ரஜன் சத்துக்காக சேர்ப்போம். இப்போ முருங்கைக்கீரை கரைசல். முருங்கைக்கீரை கரைசலையும் சேர்த்துக்குவோம். சேர்த்தாச்சு. இப்போ கடலை மாவு கரைசலை சேர்க்கலாம். இந்த கரைசலையும் வடிகட்டிக்கலாம். வடிகட்டியாச்சு. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மொத்தத்தில் நமக்கு ஒரு 3 லிட்டர் கரைசல் கிடச்சிருக்கு. இந்த 3 லிட்டர் கரைசலை இப்போ 20 லிட்டர் ஆக்கிக்குவோம். இது 20 லிட்டர் பக்கெட். கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ பத்தாததுக்கு இதில் தண்ணி ஊற்றி மேக்கப் பண்ணிக்குவோம். இதை 20 லிட்டர் ஆக்கியாச்சு. இப்போ ஸ்ப்ரேயரில் அடைக்காமல் இருக்கிறதுக்காக இன்னொரு தடவை ஃபில்டர் பண்ணி ஸ்ப்ரேயரில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணலாம். வடிகட்டியாச்சு. ஸ்ப்ரேயரில் எடுத்துக்குவோம். இப்போ எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். கம்ப்ளீட்டாக தோட்டம் முழுக்க. இந்த மருதாணி செடியெல்லாம் மஞ்சளாக போயிடுச்சு பாருங்கள், அதுக்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்குவோம். இங்கே கத்திரிக்காய் இலை மஞ்சளாக இருக்குது. மல்லிகைப்பூ செடியிலையெல்லாம் இலை எவ்வளோ மஞ்சளாக இருக்குது பாருங்கள், நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்குவோம். பக்கத்தில் கருவேப்பிலை செடி, அதுக்கும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிகளுக்கும் கம்ப்ளீட்டாக நாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்குவோம்.
நல்ல ரிசல்ட் வந்ததுனால தான் இதை இப்போ வந்து நான் வீடியோவாக போடுறேன். இது மாதிரி நீங்களும் இந்த பனி நேரத்தில் செடிகள் இலைகள் எல்லாம் மஞ்சளாக வந்து பிஞ்சுகள் பூக்கள் உதிர்ந்தது, செடிகள் வாடி போயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கரைசல் தயார் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் வரும். ஆக இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.